இன்னைக்கு நாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். அதாவது சோஷியல் மீடியா ப்ரெஷர். இது ஏன் ஏற்படுது? இதை நாங்க எப்படி தவிர்த்து கொள்ளலாம் என்ற விஷயத்தை பத்தி தான் நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு எங்களோட வாழ்க்கையில இந்த ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்து பெரிய ஒரு பாட்டை எடுத்துக்கொண்டிருக்கு. ஸோ இந்த எங்களோட ஈடுபாடினால எங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல பாதிப்புகள் ஏற்படும். அதில் முதலாவது நாங்க சொல்ற விஷயம் தான் செல்ஃப் எஸ்டீம் குறையிறது. அடுத்தது ஒப்பீட்டு பிரச்சனைகள் வருது. எங்களை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி எங்களுக்கு நாங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிற சந்தர்ப்பங்கள் அதிகம். அடுத்தது ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இதால வரும். பிழையான எதிர்பார்ப்புகள், தேவையில்லாத முறையில்லாத எதிர்பார்ப்புகள் தோன்றது. இது எல்லாமே வந்து இந்த சோஷியல் மீடியா ப்ரெஷர்னால எங்களுக்கு உருவாகிற விஷயங்களாக நாங்கள் கருதலாம். ஸோ இந்த சோஷியல் மீடியா ப்ரெஷர் எப்படி உருவாகுதுன்றதை பார்ப்போம். முதலாவது இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் அப்படின்ற இந்த சோஷியல் மீடியாஸில் வார லைஃப் ஸ்டைல் விஷயங்களை எங்கட லைஃபோட நாங்கள் இணைச்சி கொள்ள பார்க்குறது. அதே மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ முதலாவது இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணமாக காணப்படுது. அதே மாதிரி இந்த செலிப்ரிட்டிஸ் அப்படிலாட்டி எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் சோஷியல் மீடியாவில் வார நேரம் அவங்களையும் எங்களையும் நாங்கள் ஒப்பிட்டு எங்கள் நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்றது. இதுவும் எங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா ப்ரெஷரை அதிகப்படுத்துகிற ஒரு காரணமாக இருக்கு. அதே நேரம் ஒரு லைக், ஒரு கமெண்ட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், இது மற்ற எல்லா விஷயங்களையும் விட இந்த சோஷியல் மீடியால லைக், ஒரு எங்களுக்கு முக்கியமாக மாறினால் இது எங்களுக்கு இன்னும் ப்ரெஷரை உண்டு பண்ணும். அதே மாதிரி நாங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது இது தொடர்ச்சியாக செய்யணும், கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணணும், அவங்களோட கால்ஸுக்கு ஆன்சர் பண்ணணும். அப்படி அந்த நிலைமைகள் வரும்போதும் கூட எங்களுக்கு இந்த சோஷியல் மீடியாவோட ப்ரெஷர் அதிகமாக ஸ்ட்ரெஸ் லெவல் கூடக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுது. ஸோ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதால் எங்களுக்கு ஆன்சைட்டி, செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாமல் போகிறது, ஓவர் திங்கிங், ரிலேஷன்ஷிப்புக்குள்ள பிரச்சனை, ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா ப்ரெஷருக்குள்ள உள்ளடக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நாங்கள் இதை எப்படி இல்லாமலாக்குறதுன்றதை பற்றி பார்ப்போம். இதில் முதலாவது நாங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம், சோஷியல் மீடியான்றது வேற, லைஃப் என்றது வேற. லைஃப்ல ஒரு பார்ட் தான் சோஷியல் மீடியா, சோஷியல் மீடியா தான் லைஃப் இல்லைன்றதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ரெண்டாவது நாங்கள் செய்ய வேண்டிய வேலை, ஒரு லிமிட்டுக்குள்ள இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்றதை நாங்கள் வச்சுக்கணும். எங்களுக்கு ஒரு டைம் செட்டப்பை நாங்கள் உருவாக்கி அதுக்குள்ளுக்கு நாங்கள் இவ்வளோ நேரம் தான் இந்த ஸ்க்ரீன் டைம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 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 சோஷியல் மீடியா நாங்கள் யூஸ் பண்ணுறோமா, இப்போ நாங்கள் ஒரு 5 சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோமா இருந்தால் அந்த 5க்குமான டைம் செட்டப்பை நாங்கள் செட் பண்ணி அதுக்குள்ள மாத்திரம் நாங்கள் இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுற நபர்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நாங்கள் எங்களோட பர்சனல் லைஃபுக்கு கொடுக்குற முக்கியத்துவங்களை அதே மாதிரி மெயின்டைன் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கணும். அதாவது எங்களோட ஹாபீஸ், எங்களோட ஒர்க், இது எல்லாமே இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதால தடங்களுக்கு உள்ளாகக்கூடாது. எங்களோட லைஃப் பேட்டர்னுக்கு டிஸ்டர்பாக இந்த சோஷியல் மீடியா அமையாமல் நாங்கள் அமைச்சுக்கணும். சோஷியல் மீடியாவில் நாங்கள் காண்ற அவற்றை எங்களோட லைஃபுக்குள்ள எடுத்துட்டு வராமல் உண்மை நிலையை கண்டறிஞ்சு செயற்படுத்துகிற நபர்களாக நாங்கள் காணப்படணும். ஸோ இதில் ஒட்டுமொத்தமாக இந்த சோஷியல் மீடியான்றதை விட எங்களோட பர்சனல் லைஃப்பில் நாங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறன்றது முக்கியம். ஸோ ப்ரியாரிட்டிஸ் எதுக்கு கொடுக்கணும், எந்த அளவுக்கு கொடுக்கணும் அண்ட் கிளாரிட்டி எங்களுக்கு இருந்தால் நாங்கள் சரியான முறையில் எங்களோட லைஃப்பை அமைச்சு கொள்ளக்கூடிய நிலை காணப்படும். இந்த வீடியோ பிரயோசனமாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.